Example 8.26. A flower is selected at a random from a basket containing 80 yellow, 70 red and 50 white flowers. Find the probability of selecting a yellow or a red flower. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ளவர்ஸ் ஃபர்ஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எல்லோ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 80 கொடுத்துருக்காங்க, ரெட்டு வந்து 70 வருது, ஒயிட் வந்து எவ்வளோ வருது, 50 வருது. ஸோ இதை எல்லாத்தையுமே டோட்டலாக ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 200 கிடைக்கும். அதுதான் என் ஆஃப் எஸ். புரியுது இல்லைங்களா? நம்பர் ஆஃப் டோட்டல் அப்சர்வேஷன் டு பி என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 200. இதுக்கப்புறம் இங்கே நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, த நம்பர் ஆஃப் எல்லோ ஃப்ளவர்ஸ் என் ஆஃப் ஒய் அது எவ்வளோ இருக்குது, 80 இல்லைங்களா, அப்படி கொடுத்துருக்காங்க. த நம்பர் ஆஃப் ரெட் ஃப்ளவர்ஸ் அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ரெட் ஃப்ளவர்ஸ் 70 அப்படின்னு கொஸ்டின்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ப்ராபபிலிட்டி வே ஆஃபில் பார்க்கும்போது பி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு என் ஆஃப் ஒய் பை என் ஆஃப் எஸ், அதுதான் நம்மளுடைய கான்செப்ட் இல்லைங்களா. அப்போ என் ஆஃப் ஒய் வந்து எவ்வளோ இருக்குது, 80 இருக்குது. அந்த 80 பை டோட்டல் என் ஆஃப் எஸ் எவ்வளோ நம்ம பார்த்தோம், என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு எவ்வளோ வருது, 200 அப்படின்றது. நம்ம எப்படி பண்ணோம், எல்லா ஃப்ளவர்ஸையுமே நம்ம என்ன செஞ்சோம், ஆட் பண்ணி பார்த்தோம் இல்லைங்களா. அதாவது 80 + 70 + 50 அப்படின்றத எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 200 கிடைக்கிது. அதை தான் நம்ம 200 அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். அப்போ பி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு என் ஆஃப் ஒய் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் ஃபேவரபிள் பை டோட்டல் நம்பர். அப்போ 80 பை 200. 80ன்றது என்னது, எல்லோ ஃப்ளவர். அப்போது டோட்டல் எவ்வளோ வருது, 200ஆல் நம்ம டிவைட் பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட் புரியுது. அதேமாரி ரெட் ஃப்ளவர்ஸ் எவ்வளோன்னு பார்க்குறோம், 17 பார்க்குறோம். அப்போது பி ஆஃப் ஆர் ஈக்குவல் டு பி ஆஃப் ஆர் அப்படின்னா என்னது, ப்ராபபிலிட்டி வேலை கண்டுபிடிக்கிறதுக்கு பி ஆஃப் ஆர் ஈக்குவல் டு என் ஆஃப் ஆர் பை என் ஆஃப் எஸ். மிஸ்டேக்காக எழுதிடக்கூடாது, எப்பயுமே இங்கே என் ஆஃப் ஆர்ன்னு தான் எழுதணும். ஆனால் கண்டுபிடிக்கிறது என்னது, பி ஆஃப் ஆர், அது என் ஆஃப் ஆர் பை என் ஆஃப் எஸ். அப்போ என் ஆஃப் ஆர் எவ்வளோ வருது, நம்மளுக்கு 70 வருது, என் ஆஃப் எஸ் 200 நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா. இப்படி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுட்டு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒய் அண்ட் ஆர் ஆர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னம்னா ரெண்டுத்துக்குமே காமனாக எதுவுமே இருக்காது, அது பேர் தான் என்னது, மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு நம்ம சொல்கிறது. இப்போ பி ஆஃப் ஒய் யூனியன் ஆர் ஈக்குவல் டு பி ஆஃப் ஒய் ப்ளஸ் பி ஆஃப் ஆர், இது மட்டும்தான் இருக்கும். அந்த ஒய் இன்டர்செக்ஷன் ஆர்ன்றது இருக்காது. அடிஷன் தியரம் ஆஃப் ப்ராபபிலிட்டியில் வருது பார்த்தீங்களா, அது இருக்காது. அதுதான் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ்னா there was a no common factor in between this ஒய் அண்ட் ஆர் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். புரியுது இல்லைங்களா. ஸோ அடுத்தது த ப்ராபபிலிட்டி ஆஃப் ட்ராயிங் எய்தர் ஏ எல்லோ ஆர் ஏ ரெட் ஃப்ளவர். அடுத்த கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க, த ப்ராபபிலிட்டி ஆஃப் எ ட்ராயிங் எய்தர் எல்லோ ஆர் ரெட் ஃப்ளவர் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பி ஆஃப் ஒய் யூனியன் ஆர், அதாவது எல்லோ ஆர் ரெட்டுக்கு யூனியன் பண்ண என்ன வரும், பி ஆஃப் ஒய் ப்ளஸ் பி ஆஃப் ஆர். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் இருக்கிறதுனால பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் ஆறு வராது, அடிஷன் தீரத்தில் வராது அப்படின்றதுனால நம்ம அது போடலை. அப்போ பி ஆஃப் ஒய்க்கு நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சது எவ்வளோ இருக்குது, 80 பை 200 இருக்குது இல்லைங்களா. ப்ளஸ் அதை பி ஆஃப் ஆர் வந்து எவ்வளோ வருது, 70 பை 200 இருக்குது, அதையும் நம்ம போட்டுட்டோம். இப்போ நம்மளுக்கு நடுவில் சப்ராக்ஷன் வந்து ஃப்ராக்ஷன் வந்திருந்ததுன்னா காமன் ஃபேக்டர் என்ன இருக்குது, கீழே இருக்கிறது 200 ஈக்குவலாக இருக்கணும்னு பார்க்குறோம் இல்லைங்களா. டினாமினேட்டர் மஸ்ட் பி ஈக்குவல். அப்போ இந்த 200 தூக்கி இங்கே போட்டுடுறோம், 80 + 70 ஆட் பண்ணுறோம், 150 கிடைக்கிது, 0க்கு 0 கேன்சல் பண்ணுறோம். இது 20ல் 4 டைம்ஸ் போகுது, 15ல் 3 டைம்ஸ் போகுது, 5 டேபிள்ஸில் காமனாக இல்லைங்களா. அப்போது 3/4 அப்படின்னு வருது. அப்போ பி ஆஃப் ஒய் யூனியன் ஆர் இஸ் ஈக்குவல் டு 3/4. அதுதான் என்னது, த ப்ராபபிலிட்டி ஆஃப் ட்ரையிங் எய்தர் ஏ எல்லோ ஆர் ஏ ரெட் ஃப்ளவர் இல்லைங்களா, அதுதான் 3/4. இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். புரியுது இல்லைங்களா. புரியலன்னா ஒரு தடவைக்கு நம்ம 2 தடவை என்ன செய்யணும், சம் எடுத்து அழகாக நீங்கள் இந்த வீடியோவை போட்டு பாருங்கள். உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை கொண்டுட்டு வாங்க. உங்களுடைய புரிதலை கொண்டு வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும்.